Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதே நேரத்துல ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பானை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 கப் சேமியா சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியா இருக்கு. சோ இத தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ அதே பானை திரும்ப சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலை பருப்பு, அப்புறமா 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இத லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பருப்புலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட 1 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 2 கப் தண்ணி, அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற சேமியாவையும் உள்ள சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்ல தண்ணி நல்லா கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சேமியா உப்புமா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்தாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி மேலே தூவிடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான சேமியா உப்புமா ரெடியாக இருக்குது. இதை நல்லா சூடாக சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சேமியா உப்புமா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.